விஷ்ணு சன்னதியும் இருக்கு, சிவன் சன்னதியும் இருக்கு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த யானைக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறது தான் பிரச்சனை. ஆஹா, ஆரம்பிச்சுட்டேடா. இப்படி நம்ம அதிகமா பயன்படுத்துற இந்த திருநீரை எப்படி செய்யறாங்க, எதை பயன்படுத்தி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாட்டு மாட்டு சாணத்தை கூடல எடுத்துட்டு வந்து அதை உருண்டையா பிடிச்சி நல்லா வெயில்ல காய வச்சு நல்லா வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாக்குல போட்டு எடுத்துட்டு வந்து எரி விட்டுறதுக்காக கட்டப்பட்ட அந்த தொட்டில அள்ளி கொண்டு வந்து போட்டு ஒரு அடுக்குலயும் ஒரு அடுக்கு போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் உமியை போட்டுட்டு மறுபடியும் அந்த காஞ்ச சாணங்களை போட்டு அதுக்கு மேல உமியை போட்டு அந்த தொட்டி முழுவதுமா நிரப்பி அந்த தொட்டில நெருப்பு பத்த வச்சுட்டு அந்த தொட்டி முழுவதும் மூடிடுறாங்க. மூடி எடுத்து பார்த்தா அந்த சாண உருண்டைகள்லாம் நல்லா எரிஞ்சிருக்கு. இந்த எரிஞ்ச உருண்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து மாவரைக்கிற மிஷின் போட்டு நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கி வெளியில எடுக்கிறாங்க. இந்த பொடியில பாக்கெட்ல அடைச்சு விற்பனைக்கு அனுப்புறாங்க. நாட்டு மாட்டு சனத்துல தான் திருநீர் தயாரிக்கிறாங்க. திருநீருக்குன்னு தயாரிக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தை மாத்திக்கிடுவாங்க. நம்ம சிறு வயதுல கோயிலுக்கு போய் பரிசையில பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு நெத்தியில திருநீரை பூசிட்டு கொஞ்சம் வாயிலையும் எடுத்து சாப்பிட்டு வந்துருவோம். அப்பதான் கடவுள் நம்மள பாஸ் பண்ண வைப்பாருன்னு சொல்லி இது போன்று மாட்டு சாணங்களை எருவுக்கு மட்டுமே இன்றி மதிப்பு கூட்டு பொருட்களாக விற்கும் பொழுது